ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ துவையலும் புளித்தண்ணியும் வைக்கிறோம். சுடு சோத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம வத்தலை வறுத்துக்கலாம். துவையலுக்கு சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும். திருன்னு துவையல் ரெடி. இப்போ புளித்தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இவ்வளோ புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். நல்லா கரைச்சிக்கிடலாம். கரைச்சி வச்ச புளி, வறுத்து வச்ச வத்தல், தேவைக்கு தண்ணி, உப்பு, கிட்டத்தட்ட புளி ரசம் மாதிரி தான். இதுக்கு தாளிச்சுக்கிடலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க. லைட்டாக ஒரு கொதி வரட்டு. சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கிடலாம். லைட்டாக சூடாயிட்டு. எங்கள் ஊர் நாகர்கோயிலில் ஒரு கிராமம்தான். அங்கே அடிக்கடி நான் சின்ன பிள்ளையில் புளித்தண்ணியும் சோறும் தான் சாப்பிட்டு பழக்கம். அந்த டேஸ்ட்டை செய்து காட்டலான்னு செய்து காட்டுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்காவது பண்ணுங்கள்.